தமிழகத்திற்கென தனி ஆளுநர் இல்லாததால் குடியரசு நாளையொட்டி சென்னையில் முதன்முறையாக ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொடியேற்றி முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 68வது குடியரசு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் போர் நினைவு சின்னத்திற்கு சென்று மறைந்த ராணுவ வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய கொடியேற்றி முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தமிழக அரசின் விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விருதுகளை வழங்கினார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் 1,00,000 ரூபாய் காசோலை மற்றும் பதக்கத்துடன் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டைச் சேர்ந்த துர்காதேவிக்கு வழங்கப்பட்டது. வேலூரைச் சேர்ந்த டாக்டர் ஆமு இக்ரமுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதும், வேளாண் துறை சிறப்பு விருது நெல்லை மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த சங்கர நாராயணனுக்கும் வழங்கப்பட்டது. ஆக்சுவலாக பிரிட்ஜ் வந்து வெயிட் தாங்காம தான் உடஞ்சதுக்கு அப்புறமா நான் அவளை ரெஸ்கியூ பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. பட் என்னோட ஃப்ரெண்டுனால டக்குன்னு அவளை நான் தூக்கிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எல்லாருமே அவள் ரொம்ப ஃபீல் பண்ண அழுதா, நீ இல்லைன்னா நான் இல்லாத மாதிரிலாம். அப்போது எங்கள் காலேஜில் வந்து கேட்கும்போது அவள் ரொம்ப ஃபீல் பண்ணா, நான் அவள் இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி. ஆக்சுவலாக நர்சிங் சைடில் இருக்கிறதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்றும் பெருசாக தெரியல. பட் இந்த அவார்ட் கொடுக்கறது மூலமாக ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. எல்லாரும் நல்ல முறையில் வாழணும், சகோதரத்தோடு இருக்கணும், நல்ல குணம் இதோட தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, நான் என்னுடைய மருத்துவ முகாம்கள் கூடவே இந்த மத நல்லிணக்கணத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்மளாம் இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு. தட்ஸ் வாட் இது ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி அப்படிங்கிறாங்க. இதே வழிமுறையை பின்பற்றி எல்லா விவசாயிகளும் விவசாயம் பண்ணாங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் அளவுன்னு பார்க்கும்போது இதுக்கு அதிக அளவு தண்ணீர் தேவைப்படாது. காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் சொல்ல தண்ணீர் பாய்ச்சதுனால வழக்கமாக உள்ளதுலேருந்து ஒரு 70% தேவை தான் போதும், தண்ணி போதும், அந்த அளவுக்கு போதும். நாகை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு கூடுதல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, சென்னை மத்திய புலனாய்வு பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் ஜீவானந்தம், அடையாறு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் வேலு, நாகை மத்திய புலனாய்வு பிரிவு உதவி ஆய்வாளர் ரமேஷ்குமார், தொப்பூர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மாதப்பன் ஆகிய 5 பேருக்கு தலா 20,000 ரூபாய் காசோலை மற்றும் சான்றிதழ் உடன் காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.